ராபர்ட் பயஸ், முருகன், ஜெயக்குமார் ஆகிய 3 பேரும் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன், இதற்காக அவங்க இலங்கை தூதரகத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன? ராஜீவ் கொலை வழக்கில் 33 ஆண்டுகள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராபர்ட், ஜெயக்குமார், முருகன் ஆகியோர் தங்களது சொந்த நாட்டிற்கு செல்வதற்கான இலங்கைக்கு செல்வதற்காக ஏற்கனவே விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த பாஸ்போர்ட் நடைமுறைகளை தொடங்குவதாக அரசும் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் திருச்சி சிறப்பு முகாம்களில் வைக்கப்பட்டிருந்த இந்த 3 பேரும் தற்போது காவலர் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதரகத்தில் தற்போது அவர்களுக்கு இந்த பாஸ்போர்ட் கொடுப்பதற்கான நடைமுறைகளானது தொடங்கி இருக்கிறது. இன்னும் 10 முதல் 20 நாட்களில் அவர்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.